ஜெயிலுக்கு போனால் வைகோ கூட போகணும். வைகோவே சமைக்கிற இடத்துல நின்று அந்த எல்லாம் சமையல் சாப்பாடும் பிரமாதமாக இருக்கும். அவரே நின்று எல்லாத்துக்கும் பரிமாறுவார். கல்யாண வீடு மாதிரி பண்ணுவார். வைகோக்கும் கலைஞருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. நாங்கள்லாம் வைகோவை ஆதரித்தோம். விடுதலை புலிகள் வைகோவின் ஆதாயத்திற்காக விடுதலை புலிகள் கருணாநிதியை கொல்ல சரின்னு வந்து என்ன வந்தாலும் நாங்கள்லாம் ஒரு கூட இருப்போம் அப்படின்னு சொன்னோம். 96 ஏப்ரல் 4 எழுச்சி நாள் பேரணின்னு ஒன்று தொடங்கினார். மே 6ஆம் தேதி மதிமுக உதயமாயிடுச்சு. ஒரு பையை போட்டுட்டு ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு ஒரு போய் பேசிட்டு இருந்தேன். பேசுறது தான் இன்னும் அதுதான், இனியும் அதுதான். தேசிய பாதுகாப்பு சட்டம் என் மேல விழுது. எனக்காக வைகோவை நீண்ட இடைவெளிக்கு பிறகு வாதாடினார். வக்கீல் கவுன்ல வந்தாரு, வக்கீல் வேஷத்துல வந்தாரு. கலைஞரை தேர்தலில் சேப்பாக்கத்தில் நிக்க சொன்னாரு. இல்லைன்னா முடியாதுங்க, இல்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதெல்லாம் நிற்க முடியாதுங்க, தேர்தலெல்லாம் நிற்க மாட்டார். அவர் காலம் முழுவதும் அவருக்கு காலடியிலே இருக்கணும்னு தான் நினைச்சேன். காலம் இருக்க விடலை. நாஞ்சில் சம்பத் அவர்கள் எனக்கு நிகரா பேசுறாரு அப்படின்னா ஒரு தலைவனுக்கு அது பெருமை தானே? பெருமை தான். அது அந்த அந்த பண்பு அவர்கிட்ட இல்லை, ஜனநாயக பண்பு. கீழே இறங்கும் பொழுது இந்த பாணி யாருக்கிட்டையும் இல்லை சம்பத்துன்னு சொல்லி கலைஞர் கர்ணத்தை தட்டி நான் ஒரு காலில் விழுந்து கொண்டேன். அப்படி கலைஞர் என்ன வச்சிருந்தார். நான் தான் வரலாற்று நாயகன் வைகோடு வந்தியாமா. நாஞ்சில் சம்பத்து மதிமுகவை விட்டு வெளியேறுகிறான்னு போட்டான். இந்த கட்சியை தொடங்கினது அவராக இருக்கலாம் கேட்டீங்களா. இந்த கட்சி பேர் காலம் பார்த்தா வேணாம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, அவர் தான் போட சொன்னார், போட்டோம்னா. தீ வச்சு கொளுத்துமா, நாஞ்சில கொளுத்த மாதிரி கொளுத்துன்னு சொல்றாரு. எனக்கு வருத்தமாக தான், வருத்தம், வலி, வேதனை, சாகணுங்கிற அளவுக்கு மரணத்தை நோக்கி நான் துரத்தப்படுறேன். எனக்கு ரொம்ப வருத்தம். ரொம்ப யார்கிட்டையும் நான் வழிச்செலவு கூட கேட்க மாட்டேன். மீட்டிங் பேசிட்டு எப்படி அவமானப்படுத்துறாங்களேன்னு மனசோடுங்க. அதற்கு பிறகு வைகோ அவர்களோட அறிமுகம், உங்க திருமணத்துல வந்து கலைஞர் அவர்கள் பேசினது. அந்த பேசும்போது கோவை மாநாட்டில் சம்பத்து பேசிய பேச்சு என் காதுகளில் இன்னும் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிறது. 3 வருஷம் கழிச்சு பேசுறாரு. ஆமா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கட்சியில் பணியாற்றுவதற்கு இளைஞர்கள் தேவை. அதுல சம்பத் ஒருவன் அப்படின்னு என்ன பாராட்டி பேசி, அது நாடு பூரா அடுத்த நாள் முரசொலி தலைப்பு செய்தி, தினகரன் தலைப்பு செய்தி ஆச்சு. வைகோவை கல்லூரியில படிக்கிற காலத்திலேயே தெரியும். உங்க கல்லூரியில வந்து பேசியிருக்காரு. எங்க ஊர்ல ஒரு கூட்டம் நடந்து, திமுக பொதுக்கூட்டம், கலைஞர் கைது செய்யப்பட்டதை கண்டிச்சு, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல. நான் நன்றி உரை பேசின என்ன அடுத்த நாள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, கைது பண்ணிட்டு. சரி. நான் பாளை சிறைச்சாலைக்கு என்ன ரிமாண்ட் பண்ணி கொண்டு போறாங்க. எனக்கு அதே அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் ஒரே அழுக. இது என்ன இந்த வேலை வச்சு எழுத முடியலையே அப்படின்னு எங்க அம்மா ரொம்ப அழுதுட்டாங்க. நானும் மனசு உடைஞ்சுதான் ஜெயிலுக்கு போனேன். அங்கதான் வைகோவை பார்க்கறேன். கிண்டர் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே. ஆமா, சிறையில தான் உங்களுக்குள்ள பர்சனல் அறிமுகங்கிறது நடக்கும். இது எந்த இயர்ல? எது? இப்போ சிறைக்கு நீங்க போய் வைகோ அவர்களோட அறிமுகம் பேச்சுவார்த்தை 85ல. ஓகே. இந்த விடுதலை புலிகள். ஆமா, 84 85 அந்த பொழுது ஒரு அறையில உட்கார்ந்துக்கிடுங்க, இன்னைக்கு பேசுறீங்க ஜெயில நீங்க அப்படின்னாரு வைகோ. சிறைக்குள்ளேயும் இந்த மாதிரி சிறைக்குள்ள. அதான் வைகோ கூட ஜெயிலுக்கு போனோம். ஜெயிலுக்கு போனா வைகோ கூட போனோம். ஏன்னா இந்த கைதிகளுக்கு ரேஷன் உண்டு. இத்தனை கிராம் அரிசி, இத்தனை கிராம் பருப்பு, இவ்வளவு காய்கறின்னு. சரி. இது எல்லாத்தையும் அவரு வாங்கிடுவார் மொத்தமா. எல்லா கைதிகள்கிட்ட கைதிகளுக்குள்ளதான் அவரே சிறை அதிகாரிகள்கிட்ட பேசி வாங்கிடுவார். அரிசி, காய்கறி, எண்ணெய் எல்லாம். கைது ஆகி வரும் பொழுதே 2 சமையல்காரனை கூட்டிட்டு தான் வருவார். சரி. வைகோ
வைகோவே சமைக்கிற இடத்துல நின்று அந்த எல்லாம் சமையல் சாப்பாடும் பிரமாதமா இருக்கும். அவரே நின்று எல்லா இடத்துக்கும் பரிமாறுவாரு. கல்யாண வீடு மாதிரி கல்யாண வீடு மாதிரி பண்ணுவாரு. சாயங்காலம் விளையாடுவாரு. நான் விளையாட போக மாட்டேன். அது முடிஞ்சோடனே மேடை போட்டு அவர் தலைமை இவர் முன்னிலைன்னு போட்டு பேச வைப்பாரு. சிறைக்குள்ளேயே ஒரு ஈவெண்ட் மாதிரி எல்லாம் எனக்கு முதல் நாள் எனக்கு புதிய வார்ப்புகள்னு தலைப்பு. புதிய வார்ப்புகள் அது ஒரு படம். அடுத்த நாள் அலைகள் ஓய்வதில்லை, அதுவும் படம். அதுக்கு அடுத்த நாள் நிறம் மாறாத பூக்கள், அதுவும் படம். படத்தை பத்தி பேசணும். படத்துக்கு தலைப்பு, பேச்சுக்கு அது அரசியல் பேசணும். நான் புதிய வார்ப்புகள்னு இளைஞரணை பற்றி பேசுறேன், நிறமாறாத பூக்கள்னு லட்சியவாதிகளை பற்றி பேசுறேன். அலைகள் ஓய்வதில்லைன்னா திமுகவை ஒரு நாளும் இது அணைக்க முடியாது, இது ஓயாத அலைகள்னு பேசுறேன். அப்படி பேசி நல்லா பேசுறீங்க சம்பத், நல்ல குரல், ஒரு மயக்குகிற குரல் உங்க குரல். நீங்க தலைமை கழக சொற்பொழிவாளர் ஆகலாம், முடியட்டும், சிறைவாசம் முடிஞ்ச பிறகு உங்களை நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னாரு. அவர் திமுக ரொம்ப செல்வாக்கா இருந்தவர். செல்வாக்கு, பயங்கர செல்வாக்கு. மு.க. சண்முகவேல் செட்டியார்னு எட்டயபுரம் நகர செயலாளர், அவர் என்னை முதல்ல கூப்பிட்டாரு. அப்புறம் கோவில்பட்டி நகர செயலர் தமிழரசன் கூப்பிட்டாரு. வைகோ பரிந்துரை பண்ணி சுரண்டையில் பேசினேன், ஊத்துமலையில் பேசினேன், அறிமுகமாயிட்டேன். அந்த அறிமுகமாகி தலைமை கழக பேச்சாளராகி மாநாட்டில் பேசி கலைஞரோட நேரடி இதாகி வைகோக்கும் கலைஞருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு 89ல இருந்தே அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. 89ல இல்ல, 90 அது கலைஞர் 89 முதலமைச்சர் ஆன பிறகு இவர் கடல் தாண்டி போறாரு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கடல் சீட்டு இல்லாம இழந்து போறாரு. அதுல திமுகவுக்கு ஒரு டேமேஜ் ஆகுது. கலைஞர் இது ஒரு போலித்தனமான அட்வென்ச்சரிசம்னு சொல்லி அவர் கலைஞர் அதுக்கு பதில் சொல்லி, அப்போ அந்த நேரத்தில் இளைஞர்கள் பூரா வைகோவுக்கு ஆதரவு. அப்போ அது ஒரு துடிப்பா இருந்தவங்க எல்லாம் அவர் பண்ணத ஒரு ஹீரோயிசம். நீங்க அப்ப வைகோ அவர்களோட, நானும் வைகோவோட உங்களுக்குள்ள ஒரு ஈழத்து மேல ஒரு பார்வை. ஆமா, 1983 அக்டோபர் திங்கள் 3ஆம் தேதி வைகோவின் ஆதாயத்திற்காக விடுதலை புலிகள் கருணாநிதியை கொல்ல சதி அப்படின்னு தூரதர்ஷன்ல ஒரு செய்தி வாசிப்பாளர் சொன்னாங்க. ஒரு 2-3 வருஷம் கலைஞர் வைகோ ஒரு சின்ன நெருடலோட பயணிச்சுட்டு இருந்தாங்க. இது இந்த 90கள்ல இருந்து. ஆமா, 90கள்ல இருந்து. ஏன்னா சபாரத்தன் இங்கதான் கொல்லப்பட்டான், புலிகள் தான் அதை செய்தாங்க. அதெல்லாம் அடுத்து ராஜீவ்காந்தி கலைஞருக்கு உடன்பாடு இல்லை அதெல்லாம். பிறகு ஆனால் அதில் வைகோ விடுதலை புலிகள் ஆதரிக்கிறதுல சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்தார். நாங்கள்லாம் வைகோவை ஆதரித்தோம். விடுதலை புலிகள் வைகோவின் ஆதாயத்திற்காக விடுதலை புலிகள் கருணாநிதியை கொல்ல சதின்னு அடுத்த நாள் தீவு பிடிச்சி. அது எப்படி அந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது சார்? அதில் என்ன பின்னணி? அதான் அது உளவுத்துறைக்கு வேலையாக தான் இருக்கும்னு நான் அப்போ நினைச்சேன். அது திமுக தோழர்களுக்கு மத்தியிலேயே ஒரு இரு குழுக்களாக மோதுற அளவு நிலைமை ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில். ஆமா, ஜெயலலிதா ஆட்சியில். அதில் நான் திருக்கோவிலூருக்கு கிட்ட ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்கு நான் ஊர்லேருந்து காலையில் அரசு விரைவு பேருந்தில் வர்றேன். அதில் நெல்லை அபூபக்கருக்கு கலை நிகழ்ச்சி. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி மாலை முரசு வாங்கி பார்த்தா நெல்லை அபூபக்கர் கட்சியை விட்டு நீக்கம்னு செய்தி வருது. நீங்களும் வந்துட்டு இருக்கீங்க? ஆமா. சரி, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு மனசுல கவலையோட தான் அந்த கூட்டத்துக்கு போனேன். அன்னைக்கே முடிவு பண்ணாங்க இதுதான் கடைசி கூட்டம்னு. நீங்க உறுப்பினராக தானே இருக்கீங்க? ஆமா. அப்புறம் என்ன, இல்லை அவரை நீக்கிட்டாங்க. அப்ப இந்த வைகோ ஆதரவாளர்கள்லாம் நீக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு அன்னைக்குதான் நீங்க இந்த ஈழத்தமிழர் விடுதலை புலிகள் அந்த ஆர்வத்துல கலைஞர் சைடை தாண்டி வைகோ சைடு கொஞ்சம் அதிகமா சாஞ்சிட்டேன். அதுல அன்னைக்கு தான் இது கடைசி கூட்டம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மனநிலையில பேசினேன். அடுத்த நாள் வைகோவை 148 ஒய் பிளாக் அண்ணா நகர்லேருந்து சந்திச்சேன். என்ன வந்தாலும் நாங்கெல்லாம் உங்க கூட இருப்போம் அப்படின்னு சொன்னேன். அவர் கட்சியில தான் இருக்கார், அவரெல்லாம் கட்சியில தான் இருக்காரு.
என்ன வந்தாலும் உங்க கூட நான் இருப்பேன். அந்த செய்தி குறித்தெல்லாம் என்ன பகிர்ந்துகிட்டாரு? எந்த செய்தி? வைகோ ஆதாயத்திற்காக விடுதலை புலிகள் கலைஞரையே இல்ல, அது எப்படி கலைஞர் நம்பலாம்? நான் அவருக்காக என்ன தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கேன். நான் உயிர் கூட கொடுப்பேன். கலைஞரை ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அடிக்கைக்கு வந்தா நான் தான் அதை தடுத்தேன் அப்படின்னு அவருக்கு பாதுகாப்பா இருந்தது. கலைஞருக்கு பாதுகாப்புக்கு தொண்டர் படை அமைச்சதை எல்லாம் பற்றி பேசி அவர் கலைஞரை புகழ்ந்து தான் பேசிட்டே இருந்தார். ஆனா விரிசல் வந்துடுச்சு. 1900 அக்டோபர் 96 அக்டோபர் 3 இருந்து பிரச்சனை ஆகி 1996 ஏப்ரல் 4 எழுச்சி நாள் பேரணின்னு ஒண்ணு தொடங்கினார். மே 6ஆம் தேதி மதிமுக உதயம் ஆயிடுச்சு. ஏப்ரல் 16 எழுச்சி நாள் பேரணி கடற்கரையில. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சார். இப்படி விடுதலை புலிகள் அந்த ஆதரவு அப்படின்னா சொன்னாலும் ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சி, வைகோ அவர்களுடைய வளர்ச்சி 2 பிரச்சனைகள் தான் வைகோ பெரிய காரணம் அப்படின்னு ஸ்டில் பேசுறது ஒண்ணு இருக்கு. அது என்ன? இல்ல, அண்ணா ஸ்டாலினை கூப்பிட்டு சைக்கிள் பேரணியை நடத்தினார் வைகோ. வைகோவும் சைக்கிள் மிதிப்பாரு, அண்ணா ஸ்டாலினும் சைக்கிள்ல வந்து மக்களை எல்லாம் சந்திச்சாங்க. பிரச்சனை தான். இதுல வைகோ ஹீரோ ஆயிட்டார். அப்ப அதுக்கு நான் வைகோ பக்கம் இருந்தேன். 86 ஏப்ரல் 16 எழுச்சி நாள் பேரணி கடற்கரையில நடக்கு. நான் அதுல 7 மணி நேரம் பேசினேன் அந்த கடற்கரை கூட்டத்துல. மதிமுக உதயத்திற்கு முன்னாடி. ஆமா. பொதுவா கருப்பு சிவப்பு கொடியே பிடிக்கப்படாது. ஆனா கருப்பு சிவப்பு கொடி ஏந்திட்டு தான் தொண்டர்கள் வந்தாங்க. வழியில எல்லாம் தாக்குதல் எல்லாம் நடந்துச்சு. கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அப்ப நீக்கிறது மாதிரி அவரு நான் தான் திமுகன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வழியில தாக்குதல் நடந்தது. ஏழுமலைன்னு ஒரு ராயபுரம் ஏழுமலை பெரிய நிகரற்ற செயல் வீரன், மலை குலைந்தாலும் நிலை குலையாதவன். அவர் தான் அந்த மாநாட்டை முன்னின்று நடத்தினார். அதுல நான் 7 மணி நேரம் பேசினேன். அந்தி மாலையில பொதுக்கூட்டம் நடக்கும். தலைவர்கள் 7 மணிக்கு பேசுவாங்க. அதிகாலை 5:15 மணிக்கு வைகோ பேச ஆரம்பிச்சார். பேச ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய எதிரி ஜெயலலிதான்னு அறிவிச்சிட்டார். நீங்க 7 மணி நேரம் என்ன பேசுனீங்க? அப்ப யார் எதிரியா? யாரு? நீங்க பேசும்போது 7 மணி நேரம்லாம் நான் 7 மணி நேரம் கலைஞரை, திமுகவுக்கு வைகோ செய்த பங்களிப்பை எல்லாம் நான் விலாவாரியா பேசிட்டு இருக்கேன். வைகோ ஜெயலலிதா தான் எனக்கு எதிரின்னு அங்க அறிவிச்சிட்டாரு. ஏன் அவர் ஜெயலலிதா தான் எதிரின்னு அறிவிச்சாரு? ஆட்சியில இருக்கிறவங்களை எதிர்க்கணுங்கிற காரணத்தினாலே. ஆமா, அவருக்கு மூவ்மெண்ட் தொடங்க போறாரு. மே 6 தானே தொடங்குறாரு. அதுக்கான அடிப்படை அதிகாரத்துல அந்த அம்மா தான் இருக்காங்கன்னா அதுல அறிவிச்சு அதுக்கு ஒரு குடவாசல்ல முதல் பொதுக்கூட்டத்துல. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தது ஒரு ஜெயலலிதா தான் எதிரின்னு அறிவிச்சோன்னு? நீங்க 7 மணி நேரம் கலைஞர் அவர்களுக்கு எதிராகவும் இல்ல? எனக்கு அது கொஞ்சம் உடன்பாடு இல்லாம தான் இருந்துச்சு. அப்ப இதுதான் அரசியலோ அப்படின்னு நானே எனக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். ஒரு ஜெயலலிதா அரசாங்கத்தினுடைய அத்துமீறல், அராஜகம், ஊழல் எல்லாம் அது ஒரு பேச்சு. தலைவர் என்ன டெசிஷன் எடுத்தாலும் அதுக்கு உடனடியா பக்கபலமா நிக்கிறதுங்கிறது முடிவெடுத்து அப்படி பயணம் தொடர்ந்து ஒரு 18 வருஷம் ஓடிடுச்சு. என்னுடைய பருவகாலம் பூரா மதிமுகவுக்காக போயிடுச்சு. திமுகல நடந்த ஒரு செங்குத்து பிளவுன்னு மதிமுக உருவாக்கத்தை சொல்லுவாங்க. அப்ப அந்த டைமிங், அந்த விஷயங்கள்லாம் பத்தி சொல்லுங்க. ஏன்னா முக்கியமானவங்க எல்லாம் வந்துட்டாங்க வைக்க கூட. பொன்முத்துராமலிங்கம் அவர் 1972 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி முதல் தேர்தல் திமுக வேட்பாளர் பொன்முத்துராமலிங்கம் அவர் வைக்க கூட வந்துட்டாரு. மு கண்ணப்பன் அவர் வந்துட்டாரு. மீனாட்சி சுந்தரம் அவர் வந்துட்டாரு. வைகோக சொந்த மாவட்டம் நெல்லை மாவட்டம் கே லக்குமணன் வந்துட்டாரு. இப்படி முக்கியமானவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு அதிமுக, திமுக, மதிமுகங்கிற நிலைமைக்கு கட்சியை வளர்ந்துட்டு அப்பெல்லாம் நான் வைகோ கூட இருக்கேன். அப்போ எனக்கு வைகோ மேல எந்த கோபமோ ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு சன்னியாசி மாதிரிதான் சுத்திட்டே இருந்தேன். தோல்ல ஒரு பைய போட்டுட்டு ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு ஒரு போய் பேசிட்டு இருந்தேன். பேசுறதுதான் இன்னும் அதுதான், இனியும் அதுதான்.
இப்போ மதிமுகல வரும்போது நம்ம வந்து வைகோவுக்கு அடுத்து முக்கியமா எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா அவருடைய ஒரு நான் தான் இருந்தேன். இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமா நம்ம போகணும்லாம் யோசிக்கலையா? பேசுனவங்கள தாண்டி ஏன் எலக்டோரல் பாலிடிக்ஸ் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் எனக்கு விருப்பம் இல்ல. கலைஞரை எதிர்த்து தேர்தல்ல சேப்பாக்கத்துல நிக்க சொன்னாரு. எப்போ முதல் எலெக்ஷன்லயேவா? 2வது எலெக்ஷன்ல நான் முடியாதுன்னேன். பிறகு ஸ்டாலின் அண்ணனை எதிர்த்து 1000 விளக்குல நிக்க சொன்னாரு. அதெல்லாம் முடியாதுன்னேன். புரசை வாக்குதல் ரெங்கநாதனை எதிர்த்து நிக்க சொன்னாரு. முடியாதுன்னேன். முடியாதுன்னா சொல்லலாம், என்ன சொல்லுவார் அவரு? என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன பார்த்தா எப்போ பார்த்தா நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க. நில்லுங்கங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதெல்லாம் நிக்க முடியாதுங்க. தேர்தலில் எல்லாம் நிக்க மாட்டேன். என்ன வற்புறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் உங்களுக்கு தேர்தல் அரசியல் ஈடுபாடே இல்ல? அது சும்மா கும்பிடணும், சும்மா கும்பிட்டுட்டே இருக்கணும், என்கிட்டயாவது காசு வாங்கணும், என்கிட்ட இந்த காசு கொடுக்கணும், இந்த வேலையெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நமக்கு சரியா வராது. நான் அதெல்லாம் முடியாதுன்ட்டேன். ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி என்ன புகழை சம்பாதிப்பாரோ அதை விட புகழை நான் சம்பாதிச்சவன். அதுலேருந்து போயிட்டே தான் இருந்துச்சு. திடீர்னு அவருக்கு என் மேல ஒரு மதிமுகல உங்களோட பயணம் அதையும் சொல்லுங்க. அதான் மதிமுகல பயணம்னா நான் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு திமுகல ஒரு செங்குத்து பிளவு, அதற்கப்புறம் ஒரு பெரிய போர்ஸாலாம் உருவாகும்னு பேசப்பட்ட சூழல்ல ஜெயலலிதாவும் என் மேல வழக்கு போட்டாங்க. 91லயே என் மேல வழக்கு திமுக இருக்கும்போது 124A தேச துரோக வழக்கு போட்டாங்க. விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் பேசும் பொழுது தேச துரோக வழக்கு. அதுக்கு பிறகு தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் வழக்கு போட்டாங்க. அதிமுக வந்த பிறகு நான் ஜெயலலிதாவை கடுமையாக ரொம்ப உச்சகட்ட கடுமையாக பேசும் பொழுதும் என் மேல வழக்கு பாஞ்சிட்டே இருந்துச்சு. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கலைஞர் ஆட்சியில தான் கைது செய்யப்பட்டேன். இந்த 96 2001. ஆமா, மதிமுக உருவாக்க தொடக்கத்துல. ஆமா, தொடங்கின பிறகு தேசிய பாதுகாப்பு சட்டம் என் மேல விழுது. எனக்காக வைகோவை நீண்ட இடைவெளிக்கு பிறகு வாதாடினாரு. வக்கீல் கவுன்ல வந்தாரு, வக்கீல் வேஷத்துல வந்தாரு. என்னை விடுவிச்சாரு, அதெல்லாம் செய்தாரு. பிறகு வைகோவை விட சிறந்த பேச்சாளன் சம்பத்துன்னு ஒரு தோற்றம் உருவாயிடுச்சு. கட்சிக்குள்ளேயும் உருவாயிடுச்சு, பொதுமக்கள்கிட்டையும் உருவாயிடுச்சு. வைகோ விரும்பல. அது ஆரம்பத்துல இருந்தே அவரை பார்த்து வளர்ந்தவர் நீங்க, ஓரளவுக்கு வைகோ விரும்பலைங்கிறது எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் அதை பற்றி கவலைப்படலை. நம்ம வேலையை செய்யறோம், நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம். அதற்கு முன்னாடி ஆனா அவருடைய மனசாட்சியா பல இடங்கள்ல இருந்து பேசி தொண்டர்களை நிர்வாகிகளை எல்லாத்தையும் அரவணைக்கிறது, எல்லாரையும் அடுத்த வெளிக்கு கட்டத்துக்கு கொண்டு வர்றது, எல்லாரையும் ஊக்குவிக்கிறது, எல்லாருக்கும் ஊக்கமா இருக்கிறது எல்லாமே நான் தான். கூட்டணி மாறணும்னா அதுக்கேற்ற நிலைப்பாட நிர்வாகிகள்ட்ட விதைக்கிறது எல்லாம் நான் தான். புறக்கணிப்புலையும் அதே நியாயப்படுத்தினது நான் தான். அதுல எனக்கு மாவட்ட செயலாளர் மேலாம் என் மேல பயங்கர கோபம். அவங்க எல்லாம் எம்எல்ஏ கெடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு என் மேல கோபம் எல்லாம் இருந்துச்சு. பிறகு அவர் காலம் முழுவதும் அவருக்கு காலடியிலே இருக்கணும்னு தான் நினைச்சேன். காலம் இருக்க விடல. கலைஞர் அவர்கள் எப்படி நம்பலாம், என்ன நான் வந்து கட்சிக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சு அவர் எப்படி நம்பலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவர் வந்து இந்த கலைஞரை கொல்ல முயற்சின்னு சொல்லும் போது அவர் ஆதங்கப்பட்டதெல்லாம் நடந்தது. நாஞ்சில் சம்பத் அவர்கள் எனக்கு நிகரா பேசுறாரு அப்படின்னா ஒரு தலைவனுக்கு அது பெருமை தானே? பெருமைதான். அது அந்த அந்த பண்பு அவர்கிட்ட இல்லை, ஜனநாயக பண்பு இல்லை. என்னை நிராகரிக்க ஆரம்பிச்சாரு, என்னுடைய கூட்டத்தை ரத்து செய்தாரு. இதெல்லாம் எந்த பீரியட்ல சொல்றீங்க? இது வந்து 2010 2011 இதெல்லாம் நிராகரிக்க ஆரம்பிச்சாரு. நீங்க போய் கேட்க மாட்டீங்களா? ஒன்றும் கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன், யார் மீதும் யாரிடத்திலும் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு ஆகாத உங்கள் கட்சியில் இருந்தா கூட அவங்க மேல கூட புகார் சொல்ல மாட்டேன். இது என்னுடைய இயல்பு. அரசியலுக்கு முற்றிலும் வேறான எண்ணம். நான் குறை சொல்ல மாட்டேன். நான் வந்து கட்சி தாண்டி நான் இலக்கிய மேடைகள்ல சுடர் விடுவேன். ஒரு தமிழை நல்லா படிச்சவன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கூட என் கூட
ஈடா போட்டியே போட முடியாது. போட்டி போட முடியாது, போட்டா தோத்துருவாங்க. அப்படி பேசினேன். பிறகு துபாய், இன்னொரு சந்தேகம், அப்படி கட்சி மாறி போகும்போது இல்ல வந்து நான் கட்சி ஒரு காலம் மாறலையே. இல்ல வைகோ அவர்கள் பிரியும் போதெல்லாம் கலைஞர் அவர்கள் உங்களை இழுக்கணும் இல்ல வந்து நிர்வாகிகளை இழுக்கணும்லாம் நினைக்கலையா? யாரு, கலைஞரா? இல்ல, நான் தான் பெரிய குரலா திமுகவுக்கு எதிராக அப்ப இருந்தேன். அதனால அவங்க என் மேல அவங்க அன்பு காட்டல. காட்டாதது அவங்கள பொறுத்தவரையில நியாயம்தான். காற்று கூட போக முடியாத இடங்கள்ல எல்லாம் அரசியல் செய்வாரு. நிறைய விஷயங்கள் கலைஞர் பத்தி எல்லாம் பேசுவாரு. ஒரு பிரம்மாதமா பேசியிருக்கேன் தலைவரை பற்றி. அது 88 கலைஞர் பிறந்த நாள் ஜூன் 2ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்துல பட்டிமன்றம். நடுவர் பேராசிரியர் டாக்டர் நன்னன். அதுல நான் ஒரு அணியில பேசுறேன். கலைஞருடைய ஆற்றல்னு ஒரு பக்கம், அறிவுன்னு ஒரு பக்கம். நான் சொன்னேன், ஒரு மொட்டு பூவாக மலர்கிற பொழுது மெல்லிய சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கூட உள்வாங்கிக் கொள்ளுகிற பேராற்றல் கலைஞருக்கு உண்டு. கடல் அலையின் சத்தங்களுக்கும் அகராதி கண்டுபிடிக்கிற ஆற்றல் கலைஞருக்கு உண்டு. பச்சை முழந்த தமிழ் மனித தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கை செய்கிற உதயசூரியன் கலைஞர். இதெல்லாம் அவரை பற்றி யாரும் சொன்னதில்லை. இன்னொன்னு சொன்ன, கலைஞர் நினைத்தால் காற்றை கூட கற்பழிக்க முடியும். ஆனால் தமிழர்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக விட்டு வைத்திருக்கிறார். கலைஞர் நினைத்தால் சூரியனை கூட சுட முடியும். அவர் சுடவில்லை, நமது சின்னமாக இருக்கிற காரணத்தால் சுடவில்லை அப்படின்னு நான் பேசி, நான் கீழே இறங்கும் பொழுது இந்த பாணி யார்கிட்டையும் இல்லை சம்பத்துன்னு சொல்லி கலைஞர் கன்னத்தை தட்டி நான் அவர் காலில் விழுந்து கும்பிட்டேன். அப்படி கலைஞர் என்ன வச்சிருந்தார். நான் தான் வரலாற்று நாயகன் வைகோடு சொல்லி வந்து ஏமாந்தேன். பிறகு நான் என்ன துபாய் தமிழ் சங்கத்துல பேச கூப்பிட்டாங்க, பஹ்ரைன் பாரதி சங்கத்துல பேச கூப்பிட்டாங்க, ஷீசெல்ஸ்ல பேச கூப்பிட்டாங்க. வெளிநாடு பயணம் சிங்கப்பூர்ல பேசிட்டேன். வைகோ சிறையில் இருக்கும் பொழுது 10 நாள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவார் விருத்தாச்சலத்துல. சிறையில இருக்கும் பொழுது 19 மாசமும் நான் தான் லைம் லைட்டா இருப்பேன். மதிமுக ஃபேஸ்னா நீங்களா இருப்பீங்க. நானா இருந்தேன். அப்போ வெளியில வரும்பொழுது எனக்கு பெரிய மரியாதை தொண்டர்கள் எல்லாரும் தந்தாங்க. அதுல இருந்தே அவருக்கு என் மேல இது வந்துச்சு, ஒரு இன்செக்யூரிட்டி. ஆமா வந்துச்சு. ஏன்னா வைகோவுக்கு பொதுக்குழு பேச்சு அவரு சிறையில இருந்து எழுதி அனுப்பியிருந்தாரு. என்ன படிக்க சொன்னாங்க, நான் படிச்சேன். வைகோவுக்கு குரல்ல வைகோவுக்கு பாணியிலையும் பிடிச்ச எல்லாரையும் அழ வச்சேன் பொதுக்குழுல. மிமிக்ரி எல்லாம் பண்ணீங்க? மிமிக்ரி இல்ல, அவர் பேசின டோன்ல அப்படி பேசுன்னு எல்லாரும் அழுதாங்க. பிறகு வைகோவுக்காக நடைபயணம் போனாங்க. மல்லை சத்யா, டாக்டர் சபாபதி மோகன் எல்லாரும் நடந்து வர்றாங்க திருநெல்வேலியிலேருந்து சென்னை வேலூருக்கு. பழனியோட பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. கடைசியில வேலூர்ல முடிக்கிறாங்க. வேலூர்ல ஜெயில இருக்காரு, முடிச்சாங்க. அந்த கூட்டத்துக்கு நான் போறேன். அந்த கூட்டத்துக்கு போறேன், இந்த நடைபயணத்துலன்னா நான் போகல. போனால கண்ணப்பண்ண இவர் எல்ஜி செஞ்செல்லாம் யாரை கடைசியில விடுறது பேசுறது நிறைவு பேச்சாளர். சபாபதி மோகனை எதிர்பார்த்திருப்பாரு, ஏன்னா அவர் நடைபயணத்துல வந்தவர். சத்யாவும் எதிர்பார்த்திருப்பாரு. உங்களை சொல்லிட்டாங்க. எல்ஜி தான் சொன்னார், யார் பேசினாலும் எடுபடாது, சம்பத்தையே விட்டுருங்க. சரி, என்ன கடைசியில விட்டாங்க. அது காலையில சிறைச்சாலைக்கு தகவல் போயிடுச்சு, சம்பத்தை தான் கடைசியில விட்டாங்கன்னு. அப்போதே அவர் முகஞ்சொலிச்சதாட்டு எனக்கு சிறையில் இருந்து தகவல் வந்துச்சு. பிறகு திருநெல்வேலி மகாநாட்டுக்கு நான் தலைமை 2011. நான் எவ்வளவு நேரம் பேசலான்னு அவர்கிட்ட கேட்கிறேன். டேக் ஒரு ஒன் டைம் அப்படின்னாரு. நான் ஒரு 1.5 மணி நேரம். எப்பவுமே மதிமுக மாநாட்டுல நீங்களும் பேசுவீங்க, அவரும் பேசுவார். நான் 5 மினிட்ல முடிச்சிருவேன். அவர் இருக்குமா அதிகம் பேச மாட்டேன், அவருக்கு இருக்கும் அந்த கருப்பு துண்டு போட மாட்டேன்.
ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்குவேன். அன்னைக்கு மாநாட்டிலையும் கருப்பு துண்டொன்னும் போடலை. நான் 1.5 மணி நேரம் பேசினேன். நான் பேசி முடிச்ச உடனே வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லாம் கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. வைகோ அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே. அதுதான் பிரச்சனை. அப்பவே என்ன சொன்னாங்க, உன்னை கட்டம் கட்டி தூக்கி தள்ளிடுவாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் நெருக்கடியில தான் பயணம் நடக்கு. கரூர் மாகாநாடு அடுத்த செப்டம்பர் 15. அன்னைக்கு என்ன துபாயில பேச கூப்பிட்டுறாங்க. நான் வைகோட்ட சொன்னேன், என்ன துபாயில பேச கூப்பிட்டாங்க இந்த நாள்ல, மாநாடு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு ஒத்துக்கிட்டேன். அடுத்த வெள்ளிக்கிழமை துபாயில் இருக்கேன். அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை பஹ்ரைன்ல இருப்பேன். அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஷீசெல்ஸில் இருப்பேன். ஒத்துக்கிட்டேன், போகிறேன். மாநாடு முடிஞ்ச பிறகு போயிட்டு வரேன். நான் பஹ்ரைன்ல இருக்கும்போது குமுத ரிப்போர்ட்டர்ல 2 பக்கம் போட்டான், நாஞ்சில் சம்பத் மதிமுகவை விட்டு வெளியேறுகிறான்னு போட்டான். எப்படி போட்டிருந்தான் குமுத ரிப்போர்ட்டர்ல. நான் பஹ்ரைன்ல இருக்கேன். வேதநாயகன் இப்போ வைக்க கூட தான் இருக்கார். அவருடைய என் நண்பர் அவர் அண்ணா இப்படி போட்டாங்க அப்படின்னு எனக்கு அங்கே அனுப்பி தந்தார். நான் அங்கே இருந்தே குமுத ரிப்போர்ட்டர் எடிட்டருக்கு போட்டு, என்ன என்ன நினைச்சிட்டு போட்டீங்க, இந்த கட்சியை தொடங்கினது அவராக இருக்கலாம் கேட்டிங்களா, இந்த கட்சிக்கு பேர் காலம் பார்த்தவனா, இந்த கட்சிக்கு சுகதுக்கத்தை தீர்மானித்ததுனா, வைகோவிட இந்த கட்சிக்காக அதிகம் உழைத்தவனா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, அவர் தான் போட சொன்னார், போட்டோம்னா. அப்பவுமே நம்மளை நீக்கிறது முடிவு பண்ணிட்டாங்கன்னு நான் பஹ்ரைன்ல இருந்தேன். அந்த அவரு குமுதம்க்கு சொல்லி இந்த மாதிரி ஒரு செய்தியை போடுன்னு அவன் சொன்னான். சரி அப்படின்ட்டு விட்டேன். அவரு வந்தேன். இல்ல நீங்க பார்த்து வியந்த அவருக்காக கூட இருந்த ஒரு தலைவர் இப்படி பண்றாருங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு வருத்தமா தான், வருத்தம், வலி, வேதனை, சாகணுங்கிற அளவுக்கு மரணத்தை நோக்கி நான் துரத்தப்படுறேன். என்னுடைய தாய் பிறந்த ஊர் வேர்க்கிளம்பி, நான் பிறந்த ஊர் மணக்காவிளை. இந்த வேர்க்கிளம்பிக்கும் மணக்காவிளைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர். அந்த வேர்க்கிளம்பியில என் குடும்பாவையே கொளுத்தலாம் வருது. மதிமுக ஒன்றிய செயலாளர். அதுவும் திட்டமிட்டா? அதுவும் திட்டமிட்டு. சிலபஸ்ல தமிழர்களை அவமதிக்கிற மாதிரி சில சென்ட்ரல் சிலபஸ்ல ஒரு இருந்தது. அந்த பிரிவை கொளுத்தணும்னு நாரூரில் ஒரு ஆர்ப்பாட்டம். அதில் வைகோ கலந்துக்கிறாரு. நான் போகலை. அது தீ வச்சு கொளுத்துமா, நாஞ்சில கொளுத்த மாதிரி கொளுத்துன்னு சொல்றாரு. கேப்டன் டிவி காரன் அதை படம் பிடிச்சி என்கிட்ட வீட்டில் கொண்டு வந்து காமிச்சேன், இப்படி தான் வைகோ சொன்னாருன்னு. இதெல்லாம் ரொம்ப வேதனை ஆச்சு. அப்போ என் வீட்டில், நான் ஊரில் அரசியல் பண்ணுறதில்ல, எப்பவுமே பேச்சுன்னு இருந்துட்டீங்க, கள அரசியல்ங்கிறத தாண்டி. ஊரில் அரசியல் பண்ண மாட்டேன், ஓட்டு கேட்க மாட்டேன், ஓட்டு போட போவேன், அவ்வளோதான். ஊரில் எல்லாத்தையும் அரசியல் கொண்டேன். நான் பொதுவாக நான் வேணா இருப்பேன். எங்கள் அம்மா பயந்துட்டாங்க. குடும்பவை கொளுத்தணுன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா ரொம்ப பயந்தாங்க. உயிருக்கே பிரச்சனை. என் மனைவி பயந்தாங்க. எதுக்கும் பயப்படாத எங்கள் அப்பா பயந்தாரு. என் மகள் அழுதா, என் மகன் அழுதான். அப்போ நான் கொஞ்சம் மேல கொலைஞ்சிட்டேன். அதற்கு முன்னாடி உங்க வீடெல்லாம் இடிக்கப்பட்டுருச்சு. அது ஜெயலலிதா முதல்வர். அதுக்கு கூட இவ்வளவு பிரச்சனைகள்லாம் அப்ப கூட அவங்க கலங்கல. வீடு இடிக்கிற அன்னைக்கு என்ன கைது செய்து இடிக்கிறதா திட்டம். நான் வீடு இடிச்சதற்கான காரணம் ஆக்கிரமிப்புன்னு இடிச்சாங்க. அவங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவாங்க. விமர்சிச்சதா இல்ல, ஜெயலலிதாவை கடுமையா விமர்சிச்சது. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல என்ன கூப்பிட்டாங்க அதிமுகவுக்கு. அதுக்கு முன்னாடி அழைப்பு வந்துருச்சு. ஆமா, மலேசியா மேயர்ஸ் என்ன வந்து பார்த்து கூப்பிட்டாரு. அம்மா உங்களை யார் வந்து பார்த்தாங்க? மலேசியா மேயர்ஸ். ஓகே, உங்களை விரும்புறாங்க, நீ ஒன்றும் யோசிக்காதீங்க சம்பத், உங்களுக்கு நல்ல லைஃப் வேணும்னா இந்த முடிவை எடுங்க. அதெல்லாம் முடியாதுன்னு. இந்த திருப்பதியில இருக்கான ஒரு ரெட்டின்னு ஒரு சேகர் ரெட்டி, அவன் ஒரு நாள் தொலைபேசியில பேசினான். நீங்க வைகோட்ட சொல்லி
திமுகலேருந்து கூட்டணி உதறிட்டு இது அதிமுகவுக்கு வாங்க வைகோட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது நான். அப்போ வீட்டில் பயந்துட்டாங்களேன்னு எனக்கு ஒரு கவலை, வேற ஒன்றும் இல்லை. எதுக்கும் கவலைப்படாத அப்பாவே கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்குமா சன் நியூஸ் என்ற பேட்டி எடுக்க வந்தான். நான் திமுகவுக்கு போறது மாதிரி அதில் ஒரு போக்கு காட்டியிருந்தேன் அந்த பேட்டியில. நீங்க இப்ப பார்த்தாலும் வீடு வெடிக்கிற அன்னைக்கு என்னை கைது செய்து இடிக்கிறது மாதிரி திட்டம். நான் கட்சியில சேரல என்ன முடிவு பண்ணி அறிவிச்சு. அதுக்கு முன்னாடி அதிமுக வாங்கன்னு அழைப்பு எடுக்கிறாங்க. அப்ப சன் நியூஸ்க்கு ஒரு பேட்டி கொடுக்குறீங்க. நீங்க வந்து திமுகல ஜாயின் பண்ற மாதிரி பேசுறீங்க. வீடு இடிக்கிறாங்க, வீடு இடிக்க வந்துட்டாங்க. அப்ப நான் என் மனைவிட்ட சொன்னேன், என்ன அரெஸ்ட் பண்ணி இடிப்பாங்க, அது இன்னும் கொஞ்சம் கூட எல்லாருக்கும் சங்கடமா இருக்கும், நான் வெளியேறிடுறேன், இடிச்சா இடிச்சுட்டு போறேன், வேற வீடு கட்டிக்கலாம், இல்லைன்னா வீடு இல்லாதவன் தான் இந்தியாவில் அதிக, அதுல ஒரு ஆளை நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அன்னை மதுரை கூட்டம், மதுரை கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் பண்ணாட்டி போன்ல வாசல் படி இடிச்சாச்சு, வரவேற்புரை இடிச்சாச்சு, அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஆமா, நூலகம் இடிச்சாச்சு, மாடு இடிச்சாச்சு, அடுக்களை வரைக்கும் வந்தாச்சு, எல்லாம் இடிச்சுட்டாங்க, புக்கெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நான் அழுதுட்டே தான் மதுரைக்கு போறேன். மதுரையில் போய் அங்கிட்ட ஆட்டையும் காமிக்கல. பேசி முடிக்கும் பொழுது இந்த ஆட்சி ஒரு சொற்பொழிவாளர் என்னுடைய வீட்டை இன்றைக்கு இடித்திருக்கிறார்கள், என் வீடு தரைமட்டமாக்கப்பட்டது, அந்த துயர செய்தியை சுமந்து கொண்டே தான் மேடைக்கு வந்தேன். என் பேச்சில் எனக்கு வெப்பமும் அனலும் கனலும் மணந்ததுன்றால் தனிப்பட்ட முறையில் நான் பாதிக்கப்பட்டதை வெளிப்படுத்தினேன்னு சொல்லிட்டு இரவே திரும்ப ஊருக்கு போனேன். போய் என்ன செய்யறதுன்னு சொல்லி எங்கள் சித்தப்பா வீடு ஒன்று காலியாக கிடந்துச்சு, அதில் மாறிட்டு பிறகு வீடு கட்டணும், கடையெல்லாம் அடிச்சுட்டாங்க. அதுதான் வாழ்வாதாரம் எல்லாம் போச்சு. எங்கள் அப்பா கடை, எங்கள் அண்ணன் கடை, தம்பி கடை, உங்களுக்கு எல்லாரும் வியாபாரம் தான், எல்லா கடையும் அடிச்சுட்டாங்க. என் வீடு நெஞ்சலில் கூட எனக்கு வருத்தம் இல்லை, அவங்க கடையும் அடிச்சதுன்னு வருத்தம். உடனே கடை கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். வைகோட்டை போய் வேலூர் ஜெயிலில் சொன்னேன், வீடு இடிஞ்சதுலேயோ கடை இடிச்சதுன்னு வருத்தம் இல்லை, இதுக்காக நீங்கள் யார்ட்டையும் எனக்காக வசூல் ஒன்றும் பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை அது நன்கொடை சீட்டை அடிச்சுட்டு எல்லார்ட்ட போய் காசு கேட்பாங்க, அது தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. வைகோ அன்னைக்கு நினைச்சிருந்தா எனக்கு ஒரு வீடு கட்டி தந்திருக்க முடியும். அப்போ சின்சியர் இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ணன் கண்ணப்பன் இந்தியாவினுடைய மரபுசாரா எரிசக்தி துறை அமைச்சர் நினைச்சிருந்தா எனக்கு ஒரு வீடு கட்டி தந்திருக்கோம். ஒரு விஷயமே இல்லை. அவங்க எனக்கு தொண்டர்கள் ரூபா அனுப்புறாங்க, மதுரை தாமோதர கண்ணன் 50 ரூபாய், அது சங்கொலியில போடுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். ரொம்ப யார்கிட்டையும் நான் வழிச்செலவு கூட கேட்க மாட்டேன். மீட்டிங் பேசிட்டு எப்படி அவமானப்படுத்துறாங்களேன்னு மனசு உடனே முதல்ல கடையை கட்டினேன், அப்புறம் வீடை கட்டினேன். அதுக்கு நகை இருந்த எல்லாத்தையும் கட்டி முடிச்சு பிறகு கட்சியில் அப்படியே இருந்தாரு. பிறகு நான் அந்த சூழல்லையும் அவங்க வந்து அதிமுக இணைங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்த நீங்க வந்து கன்சிடர் கூட பண்ணல, எதிர்த்து தான் பேசுனீங்க. ஆமா, எதிர்த்து தான் பேசினேன். பிறகு தனிப்பட்ட அவ்வளோ இழப்புகளுக்கு பிறகு ஆமா, நான் அறந்தாங்கியில கவிஞர் தமிழ் மரவன்னு மதிமுகனுடைய தலைமை எல்லாம் அவர் தாயத்திலே உட்கார்ந்துருப்பாரு. திமுகவில் இருக்கும்போது எனக்கு அறிமுகம். நான் திமுகவில் மேடையில் பல புதுமைகளை செய்தேன். வக்கீல் கோட்டு கவுனெல்லாம் போட்டுட்டு வழக்காடு மன்றம் நடத்துவோம். அவர் நடுவராக இருப்பார், ஜட்ஜி, அவரும் கவுனெல்லாம் போட்டிருப்பார். அந்த கவிஞர் தமிழ் மரவன் நொச்சிக்குப்பத்தில் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டு இருந்தார், குடியிருந்தார். அவரை போய் பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடம். இல்லை சம்பத்துக்கு பையனை அவன் பொறியியல் பட்டம் பெறணும்னு விரும்புகிறான், எனக்கு அதுக்குள்ள வாய்ப்பு இல்லை, வீரபாண்டியர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் கொஞ்சம் உதவுறேன்னு சொல்லியிருக்காரு, நானும் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி நானும் என்னுடைய வருமானத்தில் அது கொடுப்பேன். இந்த பையன் பொறியியல் பட்டம் பெற்று ஆஸ்திரேலியாவில் வேலைக்கு சேர்ந்து
அவனுக்கு அறந்தாங்கில பெரிய இடத்துல பொண்ணு கிடைச்சு கல்யாணம் நடக்கு. அந்த அறந்தாங்கி கல்யாணத்துக்கு நான் போறேன். திமுக கூட்டணி. என்ன சம்பத் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைன்னா நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்ன ஸ்டாலின் முதலமைச்சராகிறது என் அஜெண்டான்னு நினைச்சிங்களா அப்படின்னு என்ன கேட்டார். வைகோ. நான் தலைநாள் திமுக ஏற்பாடு செய்த கூட்டத்தில் பேசிட்டு போறேன். அப்படியே அடிச்ச யாரும் வந்து முதுகில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவரு சொல்லிதானே எல்லாமே நடந்திருக்கும். ஆமா, அப்படி இப்படி கேட்கிறாரு ஒரு தலைவர். என்ன ஸ்டாலின் முதலமைச்சருக்கு அஜெண்டா நினைச்சிங்களா? அதெல்லாம் கிடையாது சம்பத், இதை மனசுல வச்சுக்கிடுங்கன்னாரு. அடுத்த நாள் தாம்பரம் கூட்டத்துல நாங்க கேட்கிற தொகுதி தரமாட்டியா நீ? கலைஞரனா அட்டாக் பண்ற. கேட்கிற தொகுதியை தரமாட்டியா? எண்ணிக்கை தீர்மானிக்கிறது நீதானா? நீங்க பேசுறீங்க. நாங்க உழைப்போம், நாங்க ஊர் ஊரா சுத்துவோம், உங்க ஆட்சிக்கு வரணும்னு நாங்க பாடுபடுவோம். நீ எங்களுக்கு 20 21 நாங்க என்ன இழிச்ச வேணா அப்படின்னு கலைஞர் எண்ணம் பண்ணி கூட்டணி டமால் ஆகுது. வைகோ அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுற திருச்சி மாநாட்டில் வைகோ பேசுறதுக்காக பெரிய கட் அவுட் எல்லாம் வச்சிருக்காங்க. இவர் மாநாட்டுக்கு போகலை. கட் அவுட் எல்லாம் ஒட்டச்சு நோருக்கிறான் திமுக தொண்டை. இது 2009 அசெம்பிளி எலெக்ஷன்ல. ஆமா, அசெம்பிளி எலெக்ஷன் 2006. ஆமா, அப்படி எல்லாம் பண்ணாரு அவரு. இந்த மனசு உடைஞ்சி அரசியலே வேண்டான்னு முடிவெடுத்து திமுகவில் சேருக்கு. திமுகவில் அங்கே சில பேர் எனக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஜெயலலிதா பேசுறேன்னு சொல்றாங்க. நான் எந்த ஜெயலலிதா? வழக்கமா அவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. நான் எந்த ஜெயலலிதான்னு கேட்டேன். நான் சிஎம் பேசுறேன் சம்பத்துனாங்க. ஓபிஎஸ் என்ன பேசுறாரு. அடுத்த நாள் நான் சொன்னேன், ஏன் இயல்புக்கும் உங்க கட்சி ஒத்து வராதுன்னு சொன்னேன். சரி யோசிக்கிறேன்னு. 5 மினிட்ல யோசிச்சிங்களான்னு கேட்குறாரு. இந்த கருப்பு துண்டு அம்மா எடுக்க சொன்னாங்க. சரி அவன் போடுறான் வைகோ, நம்ம எதுக்கு போடுறோம், வேண்டாம். வைகோ என்ன தருவார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் தரமாட்டான்னு. கேட்க மாட்டீங்களா? கேட்கவும் மாட்டேன், தரவும் மாட்டான் அப்படின்னு. பன்னீர் அப்படின்னாங்க. பன்னீர் சம்பத்துக்கு மகளுக்கு கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு தேதி கொடுப்பேன். எல்லாத்தையும் நீங்க தான் முன்னின்று நடத்தணும்.